வெல்கம் டு தமிழ் ஹாட் டியூப். இன்றைக்கி நாம் நடிகை தமிழ்ச்செல்வியை வச்சு ஒரு அம்மா மகன் கதையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நடிகை தமிழ்ச்செல்வியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவளை அம்மாவாக நினச்சி தான் நான் இந்த கதையை சொல்ல போகிறேன். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பேர் குமார். நான் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிச்சிட்ருக்கேன். என்னுடைய அப்பா கத்தாரில் வேலை பார்த்தவர். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி லீவுக்காக ஊருக்கு வந்திருந்தார். அப்போது ஒரு விபத்தில் என்னுடைய அப்பா இறந்துட்டார். அப்போது என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்விக்கு 35 வயசு. என்னுடைய உறவினர்களிடம் சில கடன்கள் எங்களுக்கு இருந்துச்சு. நானும் அப்போ படிச்சிட்டு இருந்தேன். அதனால் கத்தாருக்கு போய் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நானும் படிக்கிற வயது அப்படின்றதுனால கத்தார் அரபியின் வீட்டில் அப்பாவுக்கு ஏற்கனவே நன்மதிப்பு இருந்ததுனால அந்த அரபி குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய அம்மாவை வீட்டு வேலை செய்யறதுக்கு என்னுடைய அம்மாவை கூப்பிட்டாங்க. என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியும் வேறு வழி இல்லாமல் வீட்டு வேலை செய்கிறதுக்காக அங்கே போக ஆரம்பித்தாங்க. ஆனால் வேறு ஒரு நாட்டுக்கு அங்கே போகிறதுக்கு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்விக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அங்கே போய் வேலை செஞ்சால் சம்பளமும் கூட கிடைக்கும், அதே மாதிரி பையனையும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி ஒரு முடிவு எடுத்து அங்கே போக ஆரம்பித்தா. அம்மா கத்தாருக்கு போனது எங்களுடைய உறவினர்கள் யாருக்கும் பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி கத்தாருக்கு போடுறதுல விருப்பமே இல்லை. அதனால் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க உறவினர்கள் எல்லாம் என்னையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அம்மாவுக்கும் தெரியும். ஆரம்பத்தில் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் போக போக நான் அதுக்கு பழகிக்கிட்டேன். நான் அங்கே ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சிட்ருக்கேன் காலேஜு. அம்மா எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க. இப்போது எங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடைச்சிட்டோம். ஆனால் நமக்காக ஒரு வீடு இங்கே கட்டணும், அது வரைக்கும் நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொன்னாங்க. அம்மா ஊருக்கு வந்தால் அது மட்டும் இல்லாமல் ஊர் முழுக்க அப்படியே சுற்றி திரிஞ்சோம். என்னுடைய அம்மா ஊருக்கு வந்த அந்த 1 மாதம் லீவில் நானும் என்னுடைய அம்மாவும் ஊர் முழுக்க சுற்றி திரிவோம். நான் என்னுடைய அம்மா திரும்ப ஊருக்கு போனதுக்கப்புறம் நானும் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியும் தினமும் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் கூட நான் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியை பார்க்காம இருக்கவே மாட்டேன். என்னுடைய அம்மாவுக்கும் அப்படி தான். என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியும் என் மேலே அதீத அன்பும் பாசமும் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் என்னுடைய அம்மாவால் லீவுக்கு வர முடியல அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கு காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னோடய அம்மா தமிழ்ச்செல்வி ஊருக்கு வந்தால் நான் என்னோடய அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி, இந்த டைம் நான் வரலடா, நான் வந்தால் நீ எக்ஸாம் எழுதுறது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொல்லிட்டா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சு சில நாளில் எனக்கு 20வது பிறந்த நாள் எனக்கு வரப்போகுது. அதை நான் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா, எனக்கு 20வது வயசு ஆக போதுமா, 20வது வயசு அப்போது அந்த பிறந்த தினம் அன்னைக்கு நான் உங்களை பார்க்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்விக்கிட்ட என்னோடய பர்த்டே அன்னைக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா, சரி இருடா யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்விக்கிட்ட
அம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்குமா, உங்கள் முதலாளிகிட்ட சொல்லி எனக்கும் ஒரு விசா அனுப்ப முடியுமான்னு கேளுங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மாவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா என்னுடைய லீவையும், அதாவது நான் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர போகிற லீவையும், என்னுடைய பிறந்த நாளை பற்றியும் என்னுடைய அம்மாவுடைய முதலாளிகிட்ட சொல்லி 1 மாத விசாவை எடுத்து எனக்கு வந்து அனுப்பி விட்டாங்க. என்னிடம் ஏற்கனவே பாஸ்போர்ட் வந்து இருந்ததுனால எனக்கும் அது ஈஸியாகிடுச்சு. சில நாட்கள்லையே நான் அந்த விசாவை வச்சு அப்படியே கத்தாருக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே போனதும் என்னை வரவேற்க அந்த வீட்டிலிருந்து டிரைவர் வந்திருந்தார். நான் அங்கே போனதும் அனைவரும் என்னை பற்றி விசாரித்தாங்க. அங்கே என்னுடைய அம்மாவுடைய முதலாளி என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட எப்படி ராசா இருக்க அப்படின்னு வந்து கேட்டா. சரிடா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்னை விட்டு அப்படியே விலக ஆரம்பித்தா. நானும் அவளை விட்டு விலக மனம் இல்லாமல் அப்படியே விலகினேன். அன்னைக்கு நைட்டு வேலையாட்களுக்கான பகுதியில் சென்று நான் அப்படியே உணவறிந்து விட்டு நான் அப்படியே என்னுடைய ரூமுக்கு வந்து போனேன். அம்மா தமிழ்ச்செல்வி சில மணி நேரம் கழித்து ரூமுக்கு வந்து வந்தாங்க. என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட வந்து, டேய், நாளைக்கு அரை நாள் வேலை இருக்குடா, அதுக்கப்புறம் 2 நாள் லீவ் கேட்டிருந்தேன், 2 நாள் லீவ் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். அப்படியே நாங்கள் 2 பேரும் அப்படியே தூங்கி போயிட்டோம். அடுத்த நாள் காலை அதிகாலையில் கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு வேலைக்கு நேரமானது. அதனால் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி எழுந்து தயாராகி அவள் வேலைக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய அம்மா என்கிட்ட வந்தா. சரி வாடா வெளியே போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டா. நானும் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியும் அப்படியே கை கோத்துக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். அப்போது என்னுடைய அம்மா ஒரு மாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனா. அங்கே போயிட்டு அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு நைட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட, டேய், உன்னோட பிறந்த நாளுக்கு பரிசாக என்னடா வேணும் அப்படின்னு வந்து கேட்டா. நான் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியை பார்த்துக்கிட்டு, அம்மா நீ என் கூட இருமா, அதுவே போதும் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மா, டேய் இல்லைடா, நம்ம ஊருக்காரங்க முன்னாடி நாம் சொந்த வீடெலாம் கட்டிட்டு நல்லா வாழணும்டா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்டா அப்படின்னு வந்து சொன்னான். என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியை பார்த்து, எனக்கு நீ மட்டும் போதும்மா, வேறு யாரும் தேவையில்லை அப்படின்னு வந்து சொன்னேன். அப்போது என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட, அது இல்லை ராசா, நீ வளர்ந்துட்ட, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வி என்கிட்ட சொன்னான். நான் என்னுடைய அம்மா தமிழ்ச்செல்வியை பார்த்து, அம்மா நான் இப்போதாம்மா படிக்கிறேன், உன் கூட ரொம்ப ரொம்ப காலம் இருக்கணுமா அப்படின்னு வந்து நான் என்னோடய அம்மா தமிழ்ச்செல்விக்கிட்ட சொன்னேன். அதுக்கு என்னுடைய அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருந்தா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மெசேஜ் பண்ணி இதோட முழு கதையையும் நீங்கள் வாங்கிக்கோங்க என்கிட்ட இருந்து. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்து தமிழ் ஹாட் டியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வரும். அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கதையை வந்து வாங்கிக்கலாம். நன்றி.